research and innovate. Join with us. United Institute of Technology, Coimbatore. நீட் மறுதேர்வு கோரிய வழக்கு தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை சமர்ப்பிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னையில் மழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நீட் மறுதேர்வு நடத்த கோரிய மனுவில் சிசிடிவி காட்சிகளை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தேர்வு மையங்களின் சிசிடிவி காட்சிகளை சமர்ப்பிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். வழக்கின் விவரம் என்ன விவரம்? ஆனந்தி, அதாவது நீட் தேர்வு கடந்த மே மாதம் 4ஆம் தேதி நாடு முழுவதும் நடத்தப்பட்டது. அன்றைய தினம் சென்னையில் பெய்த மழையின் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் தங்களால் முறையாக தேர்வு எழுத முடியவில்லை என்று கூறி ஆவடி கேந்திரிய வித்யாலயா பள்ளியை சேர்ந்த அந்த தேர்வு மீது எழுதிய 13 பேரும் குன்றத்தூர் அரசு பள்ளி தேர்வு 2 மாணவர்கள் உட்பட 16 பேர் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கு கடந்த மே மாதம் நடந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதே நேரத்தில் இந்த நீட்டு தேர்வு முடிவை வெளியிடக்கூடாது என்றும் கேட்டிருந்தார்கள். இந்த வழக்கு விசாரணையானது உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. கடந்த வாரம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கு மனுக்களை அனைத்தும் நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தனி நீதிபதி தள்ளுபடி செய்திருந்தார். இதனை அடுத்து அதே நேரத்தில் அந்த நீதிபதி குமரப்பன் விசாரணைக்கு வந்தபோது மத்திய தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதனையடுத்து தான் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதாவது மேல்முறையீட்டு மனுவானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மாணவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மாணவர் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக வாதிட்டார். 480 மாணவர்கள் தேர்வு எழுதியாகவும் அது 13 பேர் மட்டுமே வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் கூறினார். ஆனால் மத்திய தரப்பில் ஆஜரான AR சுந்தரேசன் வாதிடும் பொழுது ஏராளமான மாணவர் லட்சக்கணக்கானோர் தேர்வு எழுதியுள்ளார்கள். இவர்கள் இந்த மின்சார துண்டிப்பை காரணம் காட்டி தேர்வை தள்ளி வைக்க வேண்டும், தடை விதிக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அனைத்து மாணவர்களும் தேர்வை முழுமையாக எழுதியுள்ளார்கள். எந்த பாதிப்பு ஏற்படவில்லை. அதே நேரத்தில் இதற்கு தடை விதிக்கப்பட்டால் 22 லட்சம் பேர் பாதிக்கப்படுவார் என்றும் மத்திய அரசு வாதிடப்பட்டது. இதனையடுத்து அந்த தனிநீதியின் உத்தரவில் தலையிட முடியாது என்று மறுத்த நீதிபதிகள் அதே வேளையில் தேர்வு மையத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை வரும் திங்கட்கிழமைக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டு இந்த வழக்கில் விசாரணை வரும் திங்கட்கிழமைக்கு தள்ளி வைத்துள்ளனர். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சுப்பையா. UIT, learn, research and innovate. Join with us. United Institute of Technology, Coimbatore.